Hello friends, good evening. இப்போ நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னா பிரெட் வச்சு ஒரு சாண்ட்விச் செய்ய போறோம். அது எப்படி அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். ஓகே, பிரெட் சாண்ட்விச். இந்த பிரெட் சாண்ட்விச் பேர் என்னன்னா பேரிச்சம்பழம் பிஸ்தா பிரெட் சாண்ட்விச். ஓகேங்களா, அந்த பேரிச்சம்பழம் நான் 10 எடுத்திருக்கேன். அதை வந்து தண்ணியில் ஊற வச்சு, சுடு தண்ணி இல்லை பால் உங்கள் சௌரியம், நீங்கள் எதில் வேணுமாலும் ஊற வச்சுக்கலாம். நான் வந்து சுடு தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் பிஸ்தா வந்து 15 எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் பிரெட் துண்டுகள் உங்களுக்கு எத்தனை தேவையோ அத்தனை எடுத்துக்கலாம். இதற்கு வந்து மற்ற பொருள் வந்து என்ன தேவைன்னா நாட்டு சர்க்கரை கொஞ்சம் தேவை, ஏலக்காய் தூள் கொஞ்சம் தேவை. இனிப்புக்கு ஏற்ற மாதிரி நீ நாட்டு சர்க்கரை போட்டுக்கலாம், நீங்கள் இல்லை சுகர் வேணுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் இதில் வந்து பிஸ்தா ஆட் பண்ணியிருக்கேன் இல்லைங்களா, இன்னும் உங்களுக்கு வேறு எந்த நட்ஸ் தேவைனாலும் நீங்கள் கூட சேர்த்துக்கலாம். வால்நட், முந்திரி, பாதாம் எது வேணுமாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து பிஸ்தா மட்டும் சேர்த்துருக்கேன். ஓகேங்களா, 15 பிஸ்தா 10 பேரிச்சம்பழம் கரெக்டாக இருக்கும். இதை வந்து நீங்கள் 1 வீக் வந்து ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். எப்போ வேணுமாலும் ப்ரெட்டுக்கு தடவி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இந்த பிஸ்தாவை வந்து அரைச்சி மிக்சியில் எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் பேரிச்சம்பழம் வந்து சுடு தண்ணி இல்லை பாலில் ஊற வைக்க சொன்னேன் இல்லைங்களா, அதையும் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதோட கூட வந்து நாட்டு சர்க்கரை, பனவெல்லம், சுகர் உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கடாயில் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது சொல்கிறேன். ஒரு பேன் எடுத்துகிட்டு, ஒரு கடாய் எடுத்துகிட்டு அதில் 2 ஸ்பூன் நெய் ஊற்றுங்க. 2 ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு அந்த பாதாம் பிஸ்தா பவுடர் இருக்கு இல்லைங்களா, அந்த பிஸ்தா நீங்கள் என்ன யூஸ் பண்ணிக்கிறீங்களோ அந்த பிஸ்தா பவுடரை கொட்டி கிண்டணும். நீங்கள் வந்து நெய்யுக்கு பதில் பட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம், அது உங்கள் சௌரியம். அதோட நாட்டு சர்க்கரை, பனவெல்லம் இல்லை ஒயிட் சுகர் நீங்கள் எது வேணுமாலும் ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் வீட்டில் எது இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து அரைச்சி வச்சுருக்க அந்த டேட்ஸ் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த டேட்ஸையும் இதில் கொட்டி கிண்டலாம். வீட்லேயே ரெடி பண்ணி ஜாம் மாதிரி நம்ம கண் முன்னால் ரெடி பண்ணி கொடுக்குறது ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. நீங்கள் எந்த நட்ஸ் வேணுமாலும் ஆட் பண்ணிக்கலாம். வால்நட், முந்திரி, பாதாம் நீங்கள் எது வேணுமாலும் ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நான் பிஸ்தா மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். பேரிச்சம்பழம் பிஸ்தா சாண்ட்விச். ஓகேங்க, பாருங்கள் திரண்டு வருது பார்த்தீங்களா, இது மாதிரி கிண்டி ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அந்த பேரிச்சம்பழம் பிஸ்தா அந்த பேஸ்ட் இருக்கு இல்லைங்களா, அதை ப்ரெட்டில் வந்து தடவ ஆரம்பிக்கலாம். ப்ரெட்டில் தடவிட்டு 2 ப்ரெட்லேயுமே ஒரு சைடு தடவுங்க. ஒரு சைடு தடவிட்டு அப்புறம் கல்லில் போட்டு டோஸ்ட் பண்ணிவிட்டு வெட்டி கொடுத்தா குழந்தைங்க வந்து ரொம்ப சூப்பராக சாப்பிடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், தோசைக்கல் வச்சுருக்கேன். தோசைக்கல்லில் லைட்டாக நெய் அப்ளை பண்ணியிருக்கேன். அதில் வந்து இந்த அந்த பேஸ்ட் அப்ளை பண்ண ப்ரெட்டை வந்து நம்ம கொஞ்சம் லைட்டாக சூடு பண்ணி ப்ரௌனிஷ் கலர் வர மாதிரி எடுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அந்த ப்ரௌனிஷ் கலர் மாதிரி வந்துடுச்சு. இனிமேல் எடுக்க ஆரம்பிச்சிடலாம். எடுத்து ப்ரெட்டை கட் பண்ணி வச்சா ஃப்ரெண்ட்ஸ், அந்த டோஸ்ட் பண்ண ப்ரெட்டை வந்து கட் பண்ணி சாப்பிடலாம். ரொம்ப சாஃப்டாக முறுமுறுன்னு இருக்குது பாருங்கள், நல்லா சூப்பராக இருக்கும். அந்த உள்ள அந்த ஜாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், செம சூப்பராக இருக்குது. ப்ரெட்டை வந்து இது மாதிரி கட் பண்ணி வச்சு குழந்தைங்களுக்காகட்டும் பெரியவங்களுக்காகட்டும் கொடுத்தா ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ஜாம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட். ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் என்னென்னா, ஃப்ளிப்கார்ட், அமேசான் போன்ற அது மாதிரி நிறைய இதிலெல்லாம் டே பை டே ஆஃபர் போடுறாங்க இல்லைங்களா, அந்த ஆஃபர் வந்து இன்றைக்கி எவ்வளோ ஆஃபர் கொடுத்துருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னா கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் லிங்கை கிளிக் பண்ணி பார்த்தோன்னா டே பை டே ஆஃபர் வந்து அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்குது. ஓகே, அதை பார்த்து பயனடைஞ்சிக்கலாம். தேங்க்யூ.